வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். லஞ்சீட் மற்றும் பொலித்தீன் உரைகளுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து தடை விதிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இலங்கை மீனவர்களுக்காகவே அன்றி தென்னிந்திய மீனவர்களின் நலனுக்காக செயற்படவில்லை என கடற்றொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கையின் கடற்றொழில் திருத்தச் சட்டம் தமிழக வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடும் என முத்தரசன் தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் பதவியிலிருந்து ஆஞ்சலோ மெத்யூஸ் விலகியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக ஆஞ்சலோ மெத்யூஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் திலங்க சுமதிபால தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவராக தினேஷ் சந்திமால் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் மற்றும் 20-20 கிரிக்கெட் அணிகளின் தலைவராக உப்புல் தரங்க நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் மேலும் கூறியுள்ளார். லஞ்சீட் மற்றும் ரெஜிஃபோம் மற்றும் உணவு சுற்றப்படுத்தும் பைகளை செப்டம்பர் மாதம் முதல் தடை செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தடை அமலுக்கு வரும் நிலையில் தேசிய சுற்றாடல் சட்டம், நுகர்வோர் சட்டம், ஏற்றுமதி இறக்குமதி சட்டம் மற்றும் உணவு தொடர்பிலான சட்டம் என்பவற்றில் திருத்தங்கள் மேற்கொள்ள நேரிடும். லஞ்ச் மற்றும் உணவு சுற்ற பயன்படுத்தும் ரெஜிஃபோம் பட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பை தோற்றுவிப்பதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நீர் மற்றும் நீரேந்துகை பகுதிகளில் ஏற்படும் அடைப்புகளுக்கு பொலித்தீன் மற்றும் ரெஜிஃபோம் பாவனையே அதிக அளவில் ஏதுவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உக்கும் தன்மையுடனான பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்கை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையினர் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் நாவட்குழி பகுதியில் பனைவள அபிவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்திற்காக அமைக்கப்பட்ட புதிய கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மீள்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதன் தலைமையில் இன்று முற்பகல் 9:45 அளவில் கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. இதேவேளை பனைவள அபிவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்திற்கான மற்றொரு புதிய கட்டடத்திற்கும் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. முன்பு இல்லாத ஒரு தருணத்தை ஒரு புதிய உயிரை கொடுத்து இந்த பனை அபிவிருத்தி சபை முன்வந்திருக்கின்றது என்பதையும் நான் மிகவும் பெருமையுடன் கூற விரும்புகின்றேன். அத்தோடு எங்கள் மத்தியிலே வடமாகாணத்தினுடைய சீஃப் என்ஜினியர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவருடைய ஒத்துழைப்பின் மூலமாகவும் உங்களுடைய கருணையின் மூலமாகவும் இந்த எங்களுடைய பனை அபிவிருத்தி செய்து யாழ்ப்பாண வாசிகளுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய முடியும் என்று. யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியில் வேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி பரணியில் மீட்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மாணவி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பில் சட்ட மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பாதிக்கப்பட்ட மாணவி யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மல்லாகத்தில் நேற்று காலை 7:30 வேன் ஒன்றில் கடத்தப்பட்ட குறித்த மாணவி சுமார் 2 மணித்தியாலங்களின் பின்னர் வரணி பகுதியில் மீட்கப்பட்டார். வழமையாக தன் சகோதரனுடன் பாடசாலைக்கு செல்லும் இந்த மாணவி நேற்று தனியாக சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தெல்லிப்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மீனவர்களுக்காகவே அன்றி தென்னிந்திய மீனவர்களின் நலனுக்காக செயற்படவில்லை என கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்து இங்குள்ள கடல் வளத்தை இந்திய மீனவர்களை அதிகமாக சூறையாடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 6ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இழுவை படகு முறையை தடை செய்து நிறைவேற்றப்பட்ட கடற்தொழில் திருத்தச் சட்டம் இந்திய மீனவர்களின் நலனுக்காக தயாரிக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வெளிநாட்டு மீன்பிடி படகுகளுக்கான சட்டம் மூலம் தற்போது தயாரிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய சட்ட மூலத்தினூடாக வெளிநாட்டிலிருந்து இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசிக்கும் படகுகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மேலும் குறைவடையக்கூடும் எனவும் கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நிறைவேற்றப்பட்டுள்ள கடற்றொழில் சட்டத்தை தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழக மீனவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். அறிக்கையொன்றினூடாக அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தங்களது தொழிலுக்கும் உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பற்ற நிலை உள்ளதை
மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு மீனவர்கள் கொண்டு செல்கின்ற போதிலும் அதற்கான உரிய தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை என முத்தரசன் கூறியுள்ளார். இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்தால் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் விதிப்பதற்கும் இலங்கையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி தொழிலை கைவிட வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்டே தீர்வோம் என தமிழக கடல்வள அமைச்சர் டி ஜெயக்குமார் சூளுரைத்துள்ளார். தமிழக சட்டமன்ற பேரவையில் நடைபெற்ற விவாதத்தின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கச்சத்தீவு தமிழகத்தின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வழக்கு தொடர்ந்துள்ளதை பின்பற்றி கச்சத்தீவை மீட்க தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். டெங்கு நோய் பரவுவதை தடுப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாத்தறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பு சட்டம், ஒழுங்கு மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் சுகாதார மற்றும் போலீஸ் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். பெருமளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர். வைத்தியசாலைகளில் 2 அல்லது 3 நோயாளர்கள் ஒரே படுக்கையை பகிர்ந்து கொள்ளும் நிலையும் பதிவாகியுள்ளது. இவ்வாறான பிரச்சினைகள் தொடர்பில் நாங்கள் இன்று கலந்துரையாடியுள்ளோம். இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பில் கவனத்தில் எடுத்துள்ளோம். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மற்றும் மாசடைந்துள்ள பகுதிகளை சுத்திகரிக்கும் நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். அரசியல் கட்டமைப்பு ஒழுங்குமுறையிலிருந்து உரிய ஆதரவு நிலைப்பாட்டை பெறுவதில் காணப்படும் சிக்கல் தன்மையால் டெங்குவை கட்டுப்படுத்துவதில் கடினத்தன்மை காணப்படுகின்றது. தண்டப்பணமர விடுதல் மாத்திரம் டெங்குவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான வழிமுறையாக அமைந்துவிடாது. டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்களும் விழிப்புடன் செயற்பட வேண்டும். ஹங்குரங்கெத்த பகுதியில் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய இடங்கள் தொடர்பில் கண்டறிவதற்கான பரிசோதனை நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த சோதனை நடவடிக்கையில் சுகாதார அமைச்சு மற்றும் அரசு அதிகாரிகளும் இணைந்து கொண்டிருந்தனர். குறித்த பகுதியில் அமைந்திருந்த அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. டெங்கு குடம்பி பரவக்கூடிய பல இடங்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை நேற்றைய தினம் ஹங்குரங்கெத்த பகுதியில் டெங்கு குடம்பிகள் பரவக்கூடிய வகையில் சூழலை வைத்திருந்த பல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் சுற்றிவளிக்கப்பட்டதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். 23 லட்சம் பெறுமதியான சிகரெட் தொகையை நாட்டிற்குள் கொண்டுவர முயற்சித்த இருவர் கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். மாலிகாவத பகுதியைச் சேர்ந்த இருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தர்மசேன ககதவ தெரிவித்துள்ளார். பிபில நில்கல வனப்பகுதியில் பரவிய காட்டுத்தீயால் பெருமளவிலான வனப்பகுதி அழிவடைந்துள்ளது. நில்கல வனப்பகுதியில் பெருமதியான மூலிகைகள் உள்ள பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் தீ பரவியது. இந்த காட்டுத்தீ காரணமாக பெருமளவிலான பெருமதிமிக்க மூலிகை தாவரங்கள் அழிவடைந்துள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தமது கல்வி நடவடிக்கைகளுக்கான போக்குவரத்து மார்க்கமின்றி தமது எதிர்காலத்தை தொலைத்து நிற்கும் மாணவர்கள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இடிமண் கிராமத்தையும் பைசல் நகரையும் இணைக்கும் இடிமண் பாலத்தின் நிலையே இது. பல வருட காலமாக எந்தவித புனரமைப்புமின்றி காணப்படும் இடிமண் பாலத்தின் நிலை தொடர்பில் மக்கள் இவ்வாறான கருத்தை வெளியிடுகின்றனர். எம்பிமார் வாராங்க, கல் நாட்டுறா, மரம் பெய்த்துறோம், எந்த விஷயமான உதவியுமே இல்லை. உங்கள்கிட்ட உதவி கேட்டு நாங்கள் சொல்றோம். மிகவும் தாழ்மையோட கேட்கிறோம். எங்களுக்கு இந்த பாலத்தை, பைசனார் பாலத்தையும் இடிமனை சேர்த்து எங்களுக்கு பாலம் ஒன்று அமைச்சு தரணும் மக்களுக்காக. எங்களுக்கு இந்த எம்பிமாரெல்லாம் வர்றாங்க போறாங்க, எங்களுக்கு இந்தியாவில் பெய்த்துக்கல. எங்களுக்கு ஒரு பாலம் போட்டு தந்தா நல்லா புள்ள குட்டியாலையெல்லாம் போறதுக்கு போட்டு தந்தா நல்லது. எல்லாம் வந்து பார்த்து போட்டு எல்லாரும் போறாங்க.
மிச்சம் காலமாக இந்த பாலம் போட்டு தராங்களே பிள்ளைகளுக்கு பல மனுஷருக்கு போக்குவரத்து சிக்கலாக இருந்துச்சு. நீங்கள் தயவு செஞ்சு இந்த பாலத்தை போட்டு தாங்க. கல் நாட்டியும் பிரச்சனை இல்லை, வந்து கல்லையும் கூட செறிஞ்சிட்டாங்க. எம்பிமார் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கு போட்டு தரேன் நாளைக்கு போட்டு தரேன்றாங்க. எந்த விதமான இதுவும் இல்லை. எங்களுக்கு இதால் பாஞ்சு போய்த்து பச்சனாருக்கு எனக்கு பாஞ்சு பேர் சரியான கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் தயவு செஞ்சு இந்த பாலத்தை கொஞ்சம் போட்டு தந்துடுங்க. பாலத்தை பாடசாலை மாணவர்கள், வர்த்தகர்கள், நோயாளர்கள் என பல தரப்பினரும் பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது கடல் மார்க்கத்தினூடாக தமது பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கும் அரசியல்வாதிகள் வாக்கு தேவை நிறைவு பெற்றதும் வாக்குறுதிகளை மறந்து செல்வதாக இந்த மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர்.